சென்னை அடையாறு சாஸ்திரி நகரில் தேங்கியுள்ள மழைநீரை 100 ஹெச்பி திறன் கொண்ட மோட்டார்கள் மூலம் மாநகராட்சி ஊழியர்கள் வெளியேற்றி வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வினிஷ் வழங்க கேட்கலாம். வினிஷ், வணக்கம். இது குறித்தான விவரங்கள். சென்னையில் இன்று நள்ளிரவு தொடங்கிய மழை வரை நீடித்து வருகிறது. இதன் காரணமாக அடையாறு சாஸ்திரி நகர் குடியிருப்பு பகுதிகளில் மழைநீர் முழங்கால் அளவிற்கு தேங்கியிருக்கிறது. இந்த மழைநீரை முழுமையாக வெளியேற்றக்கூடிய பணியில மாநகராட்சி ஊழியர்கள் மும்முரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். சாஸ்திரி நகரில் 1வது தெரு முதல் 15வது தெரு வரை ஒட்டுமொத்தமாக கிட்டத்தட்ட முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியிருக்கிறது. 100 ஹெச்பி மோட்டார்கள் மூலமாக இந்த மழைநீரை முழுமையாக வெளியேற்றக்கூடிய பணியில மாநகராட்சி ஊழியர்கள் காலை முதல் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த அடையார் சாஸ்திரி நகரை பொறுத்தவரை அடையாறிலிருந்து பெசன் நகர் திருவான்மியூர் செல்லும் வழியில் சாஸ்திரி நகர் குடியிருப்பு பிரதான சாலையிலிருந்து 1 முதல் 1.5 அடி தாழ்வாக அமைந்துள்ளதால் பிரதான சாலையில் தேங்கக்கூடிய குடியிருப்புகளுக்குள் தேங்கியிருக்கிறது. குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை பல இடங்களில் மழைநீர் தேங்கியிருந்தாலும் அதனை முழுமையாக வெளியேற்றக்கூடிய பணியில மாநகராட்சி ஈடுபட்டு வருகிறார்கள். சாஸ்திரி நகரை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆண்டு மழை வெள்ளத்தின் போது இயல்பாகவே முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கும் என்பது பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது. இதன் காரணமாக மழைநீரை முழுமையாக வெளியேற்றக்கூடிய பணியில மாநகராட்சி ஊழியர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள்.